தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப நம்மளோட தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய நிரந்தர கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி நீங்கள் படிச்சினாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியை பார்த்தீங்கன்னா 19,900 ஆரம்பிச்சு 63,200 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடும் பார்த்தீங்கன்னா இல்லை அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட தமிழ்நாட்டில் இருந்தே நீங்கள் வந்து இந்த பணியை வந்து செய்ய முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 12/6/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இதற்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை ப்ராப்பராக ஃபில் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் செலக்ட் ஆகுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஒரு நிரந்தர அரசு பணி அப்படின்னால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஒர்க்கை உங்களால் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இதற்கு முன்னாடி இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இல்லை வேறு எந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுதான் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நான் வீடியோக்குள்ள தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக இருக்கும் தெரியுமா, கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது தெரியுமா இந்த ஜாப்புக்கு மட்டும். ஸோ அந்த ஜாப்போட அஃபிஷியல் வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக செக் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப்போட போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 10 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, டெக்னிக்கல் அட்டெண்டன்ட்ல பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போர்டு பில்டர், அந்த போர்டு இருக்குல்ல கப்பலில் ஓடுல போட்டு, அந்த போர்டை பில்ட் பண்ணுற பில்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லயன்மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வயர்மேன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இபி ரிலேட்டடாக இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி லயன்மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சொல்லுவாங்கல்ல, அந்த மென்பொருட்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து உற்பத்தி செய்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், அதை மேனேஜ் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சூப்பர்வைசருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க்கிங் டிபார்ட்மெண்ட்டில் சூப்பர்வைசர் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நிறைய பேர் எதிர்பார்த்த ஸ்டீனோகிராஃபரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே டைமில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஆஃபீஸ் அண்ட் ட்ரெயின் ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மல்டி எம்டிஎஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டினரி கிரேடில் பார்த்தீங்க அப்படின்னா சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்த ஜாப் லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து சேலரி, ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஸோ ஓவராலாக ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2 ஜாப் போஸ்டிங்கோட சேலரியும் பார்த்தீங்கன்னா 19,000 ஆரம்பிச்சு 63,000 வரைக்கும் கொடுப்பதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா 18,000 ஆரம்பிச்சு 56,000 வரைக்கும் தருவதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டீனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா 25,000 ஆரம்பிச்சு 81,000 வரைக்கும் தருவதாக சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர் அண்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், நெக்ஸ்ட் ஹார்ட் ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 29,000 ஆரம்பிச்சு 92,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 ஆரம்பிச்சு 81,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும். போர்ட் பில்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19,000 ஆரம்பிச்சு 63,200 வரைக்கும் மாத சம்பளம் வந்து கிடைக்கும். டெக்னிக்கல் அட்டெண்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா 18,000 ஆரம்பிச்சு 56,900 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புமே சரி உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது. அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னிக்கல் அட்டெண்டர் இருக்கு இல்லையா, இதுக்கும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல கூடிய இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இருக்காங்க, இதற்கு ரெண்டுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா 18 25 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. மற்ற இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புக்கும், மீதி இருக்கக்கூடிய 8 ஜாப்புக்குமே பார்த்தீங்கன்னா 18 27 வயதுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் இன்கேஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 15 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ 17 வயதுக்குள்ளே, அதாவது 27 வயதுக்கு அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 27 கூட சேர்த்து இந்த சொல்லியிருக்காங்க தெரியுமா, என்ன வயது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த 15 இருக்கு இல்லையா, அந்த 27 கூட சேர்த்து 15 ஆட் பண்ணிங்கன்னா ஸோ எவ்வளோ வயது வருதோ அந்த வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 13 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் 12th பாஸ். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் 12th பாஸ். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம என்ன ஜாப் இப்போ நெட்வொர்க்கிங் சூப்பர்வைசர் அப்படின்ற போது ஓரளவு டிகிரி ரிலேட்டடான ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புமே இந்த லைன்மேனுக்கு பாருங்கள் வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இல்லை நீங்கள் டிப்ளமோவில் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பாருங்கள் வெறும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இருக்காங்க. நெக்ஸ்ட் போர்ட் பில்டருக்கும் பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டியூட் ரிலேட்டடாக மெஷின் ஆப்ரேட்டர் ரிலேட்டடாக வந்து படிச்சிருப்பாங்க இல்லையா, இன்ஸ்டியூட் ட்ரைனிங் ரிலேட்டடாக படிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ரிலேட்டடாக வந்து இருக்கணும். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புக்குமே வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க. ஜஸ்ட் இந்த சூப்பர்வைசர் நெட்வொர்க்கிங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ 2-3 ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த இடத்துல எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. இதை அப்படியே விட்டுட்டு இதில் உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேம் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. நேம் எல்லாமே கொடுக்கும்போது உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்க என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டோட பேர் கொடுங்க. மேரேஜ் ஆகலைன்னா ஆண்கள் பெண்கள் சரி உங்களோட அப்பாவோட பேரை வந்து கொடுத்துட்டு டேட்டு மந்த் இயர் இருக்க மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் இருக்குல்ல, லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதோட இயர் மந்த் டேட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஏஜோட இதுதான் வந்து கேட்குறாங்க, இயர் மந்த் டே வந்து. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் யூஆர் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா இதை டிக் மார்க் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துலாம். அப்படி வந்தால் மட்டும் நெக்ஸ்ட் நீங்கள் ஆதார் கார்டோட நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்கள் ஐடென்டிக்கல் மார்க் கேட்பாங்க. ஐடென்டிக்கல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதாவது இடத்துல மச்சம் இருக்கா, தழும்பு இருக்கா, ஸோ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ 2 இது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் வந்து மோல் இருக்குது, இல்லை ரைட் ஹேண்டில் வந்து மோல் இருக்குது, இல்லை லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஸ்க்ராட்ச் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட அடையாள உறுப்புகள் இருந்து ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்கள் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ யூஜி பிஜி ரிலேட்டடாக நீங்கள் வந்து உங்கள் மார்க் ஷீட்டு எங்கே நீங்கள் படிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினீங்க, டோட்டல் மார்க் என்ன, எந்த வருடம் நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுங்க. உங்களுக்கு இந்த ஜாப்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிஃபிகேட்டும் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்க மாதிரி இருக்கும். டெம்பரரி அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா நீங்கள் சேம் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இல்லை பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டிங் அட்ரஸும் வேறு அட்ரஸ்னா நீங்கள் வேறு அட்ரஸ் வந்து டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, வில்லேஜ், தாலுகா, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, பின்கோடு இருக்க மாதிரி வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டிமாண்ட் டிராஃப்ட் நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து சலான் ஃபில் பண்ணுவீங்களா, ஸோ அந்த சலானோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸ், எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அப்ளிகேஷனை எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 4th பேஜில் இதோட அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் போஸ்ட்டில் 2 from எழுதுவோம் இல்லையா, அந்த டாப்பில் அந்த 2 from எழுதுகிற மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இதில் நம்ம என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறோம், மேலே 10 விதமான ஜாப் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஜாப்போட நேமை வந்து ஃபைனலாக வந்து எழுதணும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப்னு சொல்லிட்டு அந்த நேம் வந்து ஃபைனலாக எழுதுற மாதிரி இருக்கும். 56 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிக்கக்கூடிய கவரில் வச்சு தான் வந்து ஸ்டாம்ப் ஒட்டி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பணுன்னு இருக்காங்க. ஸோ கவரோட சைஸை பொறுத்த வரைக்கும் 10x22 சொல்லிட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டாலே அவங்க அந்த கவர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கவரில் 56 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிருக்கக்கூடிய ஸ்டாம்ப் இருக்கு வாங்கில அந்த இதை வச்சு தான் ஒட்டி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேங்க்லேயே நீங்கள் பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம். 100 rupees தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே வந்து உங்களுக்கு சலான் ஃபில் பண்ணி அங்கேயே வந்து டீட்டெயில்ஸ் இது பண்ணி உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ பேங்கோட டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள்.